தாவீதுடைய வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை ஆண்டவருடைய மனதில் ஏற்படுத்திட்டு, ஏன் தெரியுமா? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாளே யுத்தம் செய்கிற இடத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று. அங்கே ஒரு பெலிஸ்தன் தேவனுடைய சேனைகளை நிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போ அவன் சொன்னான், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? ஓ, எல்லாரும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சவுலின் சேனைகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது இப்போது எழும்பி நிற்கிறான். சிறுவன், மிக சிறுவன். அவனோ 10 அடி உயரம், இவனோ ஒரு சிறு பையன். அவன் சொல்றான், இந்த பெலிஸ்தன் அந்த நான் ஒரு நாள் ஒரு கரடியை கொண்டேனே, சிங்கத்தை கொண்டேனே, அதே போல இவனும் இருப்பான். நான் போய் இவன் தலையை வீழ்த்துகிறேன் என்று புறப்படுகிறான். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு, இதோ நான் ராஜாவாக ஏற்படுத்தின சவுலும் அவனுடைய சேனைகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க, இந்த சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இந்த தாவீது என்னுடைய நாமத்திற்காக இந்த கோலியாத்தை சென்று வீழ்த்துவேன் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறானே, அதை பார்த்த உடனே ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய இடம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியமாயிருக்கிறோமோ அந்த வைராக்கியத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கிறோம்.